வணக்கம் நண்பர்களே. ஒரு பானை நிறைய, ஒரு குடம் நிறைய பசும்பால் நிறைந்திருக்கிறது. ஆனால் அந்த பாலில் ஒரு துளியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவோ கள்ளிப்பால் கலப்பதற்கு ஒருவர் முயற்சிக்கிறார் என்றால் அவர் யாராக இருக்கும்? நிச்சயமாக விஷமும் பிடித்த ஆளாக தான் இருக்கும். அந்த விஷமுள் அப்படின்னு நான் குறிப்பிட்டு நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். ஒரு கூட்டணிக்குள், ஒரு அழகான கூட்டணிக்குள், வெற்றி பெறக்கூடிய கூட்டணிக்குள் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் உருவாக்கணும், நிறைய வியூகங்களை உருவாக்கணும். அது வியூக அமைப்புகள் மூலமாகவோ அல்லது அனுபவம் கொண்ட அரசியல் களம் அனுபவம் கொண்டவர்களை கொண்டோ வியூகங்கள் உருவாக்கணும். இவரை இன்னாரெல்லாம் நமக்கு போட்டியாளர்கள், இந்த போட்டியாளர்களை வெல்வதென்றால் நாம் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கணுங்கிறத யார் உருவாக்கணும்? அந்த கூட்டணி அமைத்தவர்கள் அவர்களுக்குள்ளே உருவாக்கி பலம் பெற்று அந்த பலத்தின் அடிப்படையில் தேர்தல் நிற்க வேண்டும். ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ ரெண்டாவது விஷயம். அதுதான் உண்மையான பலசாலிக்கு அடையாளம். இவரால் நாம் தோற்று விடுவோம், உடனே அவரை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அவர்கள் கள்ளிப்பாலுக்கு சமமானவர்கள். ஒன்றும் போகிற போக்கில் ஒருத்தரை இணைக்கக்கூடாது, ஒருத்தர் ஒரு இதில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறதில்ல. அவர்கள் ஒரு நல்ல ஆத்மாவை, ஒரு நல்ல ஜீவனை கொன்றவர்கள், உளவியல் ரீதியாக கொன்றவர்கள். அவர்களை கொண்டு போய் கூட்டணியில் சேர்த்து, அதான் ஒரு குடம் பாலில் ஒரு துளி அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு கள்ளிப்பாலை கலப்பதற்கு சமம். அதை கலப்பது யார்? அதை கலப்பதற்கு முயற்சி செய்பவர் யார்? கடும் முயற்சி செய்கிறார். காரணம் அவருடைய சுயலாபம். அவர் வேறு ஏதோ ஒரு வகையில் அந்த மனிதரிடமிருந்து பலன் பெறுகிறார். அந்த பலனுக்கு ஈடாக அந்த கூட்டணியில் அவரை செயல்பட வைக்கிறார். காரணம், அத்தனை வலிமையானவர் ஏன் இதுவரைக்கும் தனியாக நின்று அவருடைய பலத்தை நிரூபிக்கலை? அவரை யாரும் சேர்த்துக்கொள்ள தயாரில்லை. அவர் தனியாக நின்றாலும் மற்றவர்களை தோற்கடிப்பதற்கு வேண்டுமானால் பயன்படுவாரே ஒழிய அவர் சொந்தமாக ஜெயிப்பதற்கு எந்த செல்வாக்கும் இல்லாதவர். அப்போது அவரை தோற்கடிப்பதற்கு என்ன வியூகங்கள் நாம் வகுக்க வேண்டும் என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனமான முடிவு. விஷமத்தனமான முடிவுகள், தரங்கெட்ட முடிவுகளை எடுப்பது விஷமுள்ளின் வேலை. அதை ஏன் இந்த தேசிய கட்சிகள் இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் நமக்கு தெரியவில்லை, உண்மையிலே தெரியல. அதனால் இந்த ஒரு குடம் பாலில் அந்த கள்ளிப்பாலை கலந்து விடாதீர்கள். கள்ளிப்பால் முழு பால் குடத்தையும் கெடுத்து விடும். நீங்கள் பின்னாட்களில் வருந்தி பிரயோஜனம் இல்லை. முதல்ல அந்த விஷமுள்ள தூக்கி எங்கேயாவது போடுங்க, அது வாட்டுக்கு திரியட்டும். அது தமிழ்நாட்டில் இருப்பது குறிப்பிட்ட அந்த தேசிய கட்சிக்கு அத்தனை நல்லதல்ல. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.